அமெரிக்காவோட அதிபரா வர 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்க போறாரு. அதுக்கு முன்னாடி இப்பவே தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது கனடா தனி நாடா இப்ப இருக்கு, அந்த நாட்டை அமெரிக்காவோட சேர்க்கணும்னு பேச்சையும் தொடங்கியிருக்காரு ட்ரம்ப். இது கனடாவுக்கு மட்டும் இல்ல, அமெரிக்காவை சுத்தி இருக்கிற மற்ற நாடுகளுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு தனி நாட்டையே எப்படி இவரு அமெரிக்காவோட சேர்ப்பாருன்னு எல்லாரும் செம காண்டுல இருக்காங்க. அதுக்காக ட்ரம்ப் பேசின விஷயங்கள் தான் ஹைலைட். இது மட்டும் இல்லாம கனடாவை சீக்கிரமே ஒரு இந்தியர் ஆட்சி செய்ய போறாரு. இது ரெண்டு பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். ட்ரம்ப் எப்பவுமே சேட்டை பிடிச்ச ஆளுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி அவரு இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்திலேயே தான் அதிபராகிட்டா அமெரிக்காவையே மாத்தி வைப்பேன்னு சொல்லியிருந்தாரு. இதுக்காகத்தான் இவர் அதிபரானதுக்கு எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க. இப்போ தன்னோட முதல் காயை கனடாவை வச்சு நகர்த்திருக்காரு. இவர் 2 நாளைக்கு முன்னாடி புளோரிடாவில் இருக்கிற தன்னோட மாரா லாக்காங்கிற வீட்டுல இருந்து பத்திரிகையாளர்கள்ட்ட பேசியிருந்தாரு. அப்போ செயற்கையா நீங்க வரைஞ்சுக்கிட்ட கோடுகளை நீங்களே அழிச்சிட்டீங்கன்னா அது உங்க நாட்டோட பாதுகாப்புக்கு நல்ல விஷயமா இருக்கும். ஒண்ணு, உங்க நாட்டை எங்க கூட சேர்த்து நீங்க அமெரிக்காவோட 51வது மாகாணமா மாறிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்க நாட்டு எல்லையில பாதுகாப்பை அதிகப்படுத்தி உங்க நாடு வழியா யாரும் எங்க நாட்டுக்குள்ள நுழையாம பாத்துக்கோங்க. இப்ப இருக்கிற நிலை தொடர்ந்து நீடிச்சா அது உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையா வந்து முடியும். கனடாவில இருந்து அமெரிக்காவில் வர பொருளுக்கு கணிசமான வரி அதிகரிப்போம். அது உங்களுக்கு தான் இன்னும் பெரிய சிக்கலா இருக்கும்னு கிட்டத்தட்ட பயமுறுத்தி மிரட்டி இருக்காரு. இதுக்கு கனடா கொஞ்சம் பயந்தாலும் பயப்படாத மாதிரியே காட்டிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் பேச்சுக்கு பதில் சொல்றதுக்கு கனடா பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. சீக்கிரமே ஜஸ்டின் ட்ரூடோ ட்ரம்ப்புக்கு பதில் சொல்லுவாராம். கனடா மாதிரியே மெக்சிகோவையும் மிரட்டி இருக்காரு ட்ரம்ப். அந்த நாட்டு மேலையும் அதிக வரி விதிப்போம்னு சொல்லி இருக்கிறதால இந்த 2 நாடுகளும் செம்ம கடுப்புல என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இந்த சூழல்ல தான் கனடாவில் சீக்கிரமே ஒரு இந்திய வம்சாவளி பெண் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. கனடா பிரதமர் ட்ரூடோ லிபரல் கட்சியோட தலைவர் பதவியில் இருந்தும் பிரதமர் பதவியில இருந்தும் சீக்கிரமே ராஜினாமா செய்ய போறதா அவரே சொல்லியிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியா அந்த பதவிக்கு யார் வரப்போறாங்கிறதுல பல பேர் போட்டியில இருக்காங்களாம். அதுல ஒருத்தவங்க தான் இந்திய வம்சாவளியான அனிதா ஆனந்த். அனிதா ஆனந்தோட அப்பா அம்மா 2 பேருமே இந்தியர்கள். இவங்க 1960களிலேயே கனடாவில் செட்டில் ஆனதுனால அனிதா அங்கேயே பிறந்து வளர்ந்திருக்காங்க. சட்டம் படிச்சிருக்கிற அனிதா 2019 இருந்து லிபரல் கட்சியில சேர்ந்து வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. இவங்க சீக்கிரமே அமைச்சராகி கொரோனாவை ரொம்ப சூப்பரா கையாண்டாங்களாம். அதே போல ரஷ்யா யுக்ரைன் போர் நடக்கும்போது கனடா பாதுகாப்பு அமைச்சரா இருந்த அனிதா அப்பவும் தன்னோட திறமையாக யுக்ரைனுக்கு நிறைய உதவிகள் செஞ்சு அதனால வந்த பிரச்சனைகளையும் நல்லா சரி செஞ்சாங்களாம். அந்த கட்சிக்குள்ள வந்த கொஞ்ச நாள்லயே முக்கியமான பொறுப்புக்கு வந்த அனிதா இப்போ பிரதமர் போட்டிக்கான ரேஸ்லயும் இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து பல மூத்த தலைவர்களும் பிரதமர் ரேஸ்ல இருக்கிறதுனால அங்க கடுமையான போட்டி நடக்கும்னு சொல்லப்படுது. அனிதா பிரதமர் ஆகிறதுக்கு 50-50 சான்ஸ் இருக்கிறதாகவும், ஒருவேளை அனிதா பிரதமரானா இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை சுமூகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.